எழுப்புதலை குறித்த சத்தியங்களை நாம் கேட்டு வருகிறோம். எழுப்புதலை குறித்த சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பல எழுப்புதல்கள் வெறும் கதையாகவே இல்லை கடந்த காலத்தின் நினைவுகளாகவே நமக்கு இருக்கின்றன. நம்முடைய வாழ்விலே ஏற்பட்ட எழுப்புதல் ஒரு நிரந்தரமான தாக்குதலை நமக்கு உண்டாக்காவிட்டால் அந்த எழுப்புதலினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. I've come across people over many years who talk about the past, that's all. Their experience, a touch from God was one day experience, and that's it. The experience ended in them. It didn't spread. What was the problem? Kind of stagnancy comes in. எழுப்புதல் எனக்குள்ளாகவே அடங்கி விடுமானால் அந்த எழுப்புதலினால யாருக்கு லாபம்? அஜீர்ணம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது சக்தியாய் மாறவில்லை என்றால் அஜீரணப்பட்டுவிடும். நமக்குள்ளே இருக்கிற ஓடும் தண்ணீர், அதாவது என்னுடைய உள்ளத்திலிருந்த ஜீவத்தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொல்றது இல்லையா, அது ஓடாதபடி அங்கேயே அடங்கிடும்னா அந்த தண்ணி நாற்றம் அடித்து விடும். தேங்கி இருக்கும் தண்ணீர் நாற்றம் அடையும். I want to warn all of us. Stagnancy is not healthy for spiritual vitality, spiritual life. ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேக்க நிலை ஆரோக்கியமான அனுபவம் அல்ல. அப்ப என்ன வேணும்? வாசி கேட்ட பகுதியிலே நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். ஸ்திரத்தன்மை வேண்டும். சங்கீதம் 3 துன்மார்க்கன் காற்று பதறடிக்கும் பதரை போல, பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறான். ஸ்திரத்தன்மை இருக்காது. நீதிமானுக்கு ஒரு அடையாளம், நிலைத்திருக்கும் அடையாளம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்திரத்தன்மையை பற்றி பேசுகிறார். அந்த உண்மையினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே வந்தவர்கள் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் அவரோடு தொடர்ந்து உறவில் நிலைத்திருக்கிறார்களே, அதுதான் அவருடைய போதனை, அவர் மேலே கொண்ட நம்பிக்கை, அவருக்கு கீழ்ப்படிதல், அவருடைய சத்தியம், தன்னை உருவாக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறார்களே, அதுதான் நிலைத்திருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை அவ்வளவு ஆழமான வார்த்தை. Not only to receive, but stay and continue in that relationship. Dwell in it for a lasting relationship. நிலைத்திருத்தல் என்பது ஒரு வெறும் நிகழ்ச்சி அல்ல, ஒரு நாள் சம்பவமும் அல்ல. அது கடவுளோடு இருக்கிற பிணைந்த ஒரு அருமையான உறவு. Momentary experiences, religious experiences may happen. என்றோ ஒரு நாள் புல்லரிக்கும் அனுபவம் நமக்கு ஏற்பட்டது, ஆண்டவர் தொட்டார், குதூகலம் கிடைத்தது, பாடினோம், ஆடினோம், பேசினோம். ஆனால் அதெல்லாம் momentary experience. தொடரும் உறவிலே நாம் நிலைத்திருக்காவிட்டால், என்னோடு கூட பலர் ஆரம்பித்தார்கள், ஒரு சிலர் காணாமல் போய்விட்டார்கள், ஒரு சிலர் இன்னும் உண்மையும் உத்தவமாய் தாங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறார்கள். கிறிஸ்துவன் கடந்த கால அனுபவத்திலே மாத்திரம் வாழக்கூடாது.
கிறிஸ்துவும் கடந்த காலத்தின் நினைவுகளிலே வாழ்ந்தால் அவன் நினைவு சின்னமாய் மாறிவிடுவான். ஒரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற என்னுடைய உறவு, தனிப்பட்ட உறவு கனி கொடுத்தல்ல நிறைவாக்க வேண்டும். We need to be productive. Why church is not growing? We stay where we are. நாம் அங்கேயே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்னை தொட்டார் என்றால் நான் மறுவாழ்வை, இன்னொரு வாழ்வை தொட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவரோடு இருக்கிற உறவு என்பது எனக்கு மாத்திரம் கிடைப்பதல்ல, நானும் என் ஆண்டவரும் ஒரு நல்ல இறையியல் ஆசிரியர் கிறிஸ்தவ உறவு இன்கார்பரேட்டட் ரிலேஷன்ஷிப் சொன்னார். ஏன்னா ஏசு சொன்னார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். ரெண்டுமே, ஒருவன் என்னிலும் நான் அவரினும் நிலைத்திருந்தால் பின்னி பிணைந்திருக்கும் உறவு. ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ல சொல்லணும்னா ஒரு வட்ட வளையம், பெரிய வளையத்திற்குள்ளாக ஒரு சிறு வளையம் பொருந்திருக்கிறது. பெரிய வளையம் கர்த்தர், சிறிய வளையம் நான். Perfectly fitting into the master. Circumcircling experience. God surrounds me. It's not me, it's God from every side. ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நெக்ஸ்ட் ஸ்லைட் 4 வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று வேர்ட், இரண்டாவது வாக், மூணாவது வேர்ல்டினஸ், the word, நாலாவது the will. ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அந்த பகுதி இல்லையா? What about the word? தற்கால போதனைகளிலே கர்த்தருடைய வார்த்தை மையமாய் சில நேரத்தில் இருப்பதில்லை. ஆராதனைகளிலே வார்த்தைக்கு இடமில்லை. நம்முடைய வாழ்வின் அனுதின செயல்பாடுகளிலே வார்த்தை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோம், முன்னுரிமை கொடுக்கிறோம். கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். ஒருவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம், அதனால அறிந்திருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களை குறித்து பேசும்போது அது சொல்கிறார், ஒருவன் வார்த்தையிலே நிலைத்திருந்தால். நம்முடைய போஜனமே அதுதானே. அவருடைய கட்டளைகளை கை கொள்வது என்பது நம்முடைய தலையாய கடமை. We live in a marketplace. வியாபார ஸ்தலங்களிலே வேலை செய்யும் மக்களாக நாம் மாறுகிறோம். என்ன நடக்கிறது? பெற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. எதை பெற்றுக்கொள்கிறோம்? மேற்பூச்சான காரியங்களுக்கு மையத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் விட்டு விடுகிறோமே. கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. வார்த்தை எப்படி எடுத்துட்டு தெரியுமா? எனக்கு வேணும்னா எடுத்துக்கிறேன், இல்லாட்டி விட்டுறேன், அப்படிதானே? நான் போன சர்ச்சில் டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி நிறைய கேலண்டர்லேருந்து வசனங்களை வெட்டி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. பாஸ்டர்
இப்போதான் ராத்திரி தான் சொல்வார் டிசம்பர், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்புறம் அந்த கையை விட்டு அந்த சீட்டை எடுப்பாங்க. சில பேர் எடுத்துட்டு சி இது வேணாம் வேற எடுத்துக்கிறேன்னு போடுவாங்க. இது லாட்டரி சீட்டா? Warning! You cannot play with God's word. You cannot pick and choose. கடவுளுடைய வார்த்தையை நான் என்னுடைய இஷ்டம் போல தெரிந்து கொள்ளக்கூடாது. என்னுடைய அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய வார்த்தையை வெட்டி ஒட்டி பொருத்தி பார்த்துக்கூடாது. இன்னும் சில நினைக்கிறாங்க, எனக்கு நிறைய வசனம் தெரியும். The familiarity. He may be familiar. மனப்பாடமாக வசனங்கள் படிப்பதில் தப்பே இல்லை. நிறைய ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு வைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் கடைபிடிக்கலைன்னா தப்பு. It is not the familiarity, it's the practice. நாம் வசனத்தை கை கொள்ளும்போது அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையின் பகுதியாய் மாறிவிடுகிறது. இல்லை என்றால் அது மூளையிலேயே நின்று விடுகிறது, இல்லை நாக்கில் சொல்ல வைக்கிறது. வேத வசனம் ஆழமான வேரை எடுக்க வேண்டும். வேரூன்றினால்தான் மேலே கனி கொடுக்க முடியும். 2 உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பை பற்றி நிறைய தெரியும். சொன்னால் கட்டுரை எழுதுவீங்க, அப்படிதானே? என்னை விட நிறைய எழுதுவீங்க. மன்னிப்பு ஏன், எதற்காக, எப்படி, யாருக்கு, எல்லாம் தெரியுங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? மன்னிப்பை பெற்றுக்கொள்வதிலே பிரச்சனையே கிடையாது. நமக்கு மன்னிப்பை கொடுப்பதிலே பிரச்சனை. I don't know how many of you are sitting here. You have a list of people. ஆண்டவர் மன்னின்னு பல தடவை சொன்னாரு, இன்னும் மன்னிக்கவே இல்லை. ஆனால் நீ கிறிஸ்தவன் சொல்லி மாத்தாட்டி கொண்டு இருக்கிறாய். கொடுங்கள் என்பது நமக்கு சத்தியம், கிடைச்ச சத்தியம் இல்லையா? ஆண்டவர் கொடுக்கணும். சரி, ட்ரெஷரர் என்கிட்ட பேசல, ஃபைனான்ஸ்க்காக நான் பேசல. என்ன கொடுப்பது என்பது நாம் கற்றுக்கொண்ட பாடம். கொடுக்க மாட்டேன்றோமே, கஞ்ச பேசினாரிகளா இருக்கிறோமே, கொடுக்க முடியாது என்பது அல்ல, கொடுக்க மறுத்தோமே, கொடுக்க மறந்தோமே. கடவுளுடைய வசனம் நம்மிலே வேறொன்றுமானால் ஆண்டவர் சொல்லித்தது இன்னும் பல சத்தியங்கள் அறிவுபூர்வமாய் மாத்திரமே நிற்கக்கூடாது. அது ஆக்கப்பூர்வமாய் செயல்பாட்டுக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை குஷியான நேரத்தில், உற்சாகமான நேரத்தில் கடைபிடிப்பது சில நேரத்தில் எளிது. ஆனால் கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிவது நல்லது. இன்னைக்கு குவிஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு இல்லையா? I was so happy. I was proud of our church. So many people came, right? The children, the way they memorize the scripture, that's all fine. But if it remains as an academic exercise, திரும்ப சொல்லட்டுமா? கடவுளுடைய வசனத்தை படிப்பது ஒரு படிப்பறிவுக்காக படித்தோம் என்றால் பயனே இல்லை. கடவுளுடைய வசனத்தை கவனத்தோடும் என்னுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்த்தும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிசாசு செய்கிற ஒரு பெரிய காரியம் தெரியுமா? காலையில் வசனத்தை படிக்கிறோம், படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதை பார்க்குறோம். ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை பார்க்குறோம். படித்தது மறந்து போச்சு. இதுதான் இருக்குது.
devil is very strategic. Very strategic. God's word should be obeyed with all diligence and effort. நாம் முயற்சியும் எடுக்க வேண்டும். பிசாசு ஒரு தந்திரமான காரியம். we compromise. வசனத்தை எனக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லி நான் எனக்கு சாதகமாய் பயன்படுத்த விரும்புகிறேன். Compromising. You cannot compromise. You cannot reverse. வசனத்தை திருப்பி போடவும் கூடாது, வசனத்தை சமரசப்படுத்திக் கொள்ளவும் கூடாது. It's a life of obedience. இந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்மை பூர்ணப்படுத்தும். Next slide. The walk. The walk. வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சரி, என்ன செய்யணும்? நடக்கணும். நடக்கிறதுன்னா கேட் வாக் இல்லை. நிறைய பேர் பாஸ்டர் நடக்கிற மாதிரி, நான் எங்கள் பாஸ்டர் நடக்கிற மாதிரி நடக்கிறேன் இல்லையா ஸ்டேஜில், அது கேட் வாக், அது இமிடேஷன். பைபிளில் சொல்லியிருக்குது, அவர் நடந்தபடி, அவர் வாழ்ந்தபடி. இட்ஸ் a consistent lifestyle. ஒரு நாள் ஒரு முகம், இன்னொரு நாள் இன்னொரு முகம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறையிலே, அன்றாட வாழ்வின் நடைமுறையிலே வெளிப்பட வேண்டும், நடக்க வேண்டும். ஆக்டிவ்னஸ். 3 நாள் கூட்டத்துக்கு போயிட்டு பரிசுத்தவான மாறணும் நான் விரும்புறது, நான் அதிகமாக பாராட்டுறதே இல்லை. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கிறானே, அவன்தான். யார் நமக்கு மாதிரி? சென்னையில் நான் இருந்தபோது ஒரு சர்ச்சினுடைய விசுவாசி, என் ஃப்ரெண்ட், அவர் சொல்வார், என் பாஸ்டர் சொல்லிட்டார் பிரதர், இயேசுநாதர் ஐயா சொன்னார். பாஸ்டர் நடந்தார், நடுவர் பாஸ்டர் வந்துட்டாருன்னு இவரும் வந்துடுவார். வேதம் சொல்லிக் கொடுக்கிற பாடம், அவர் நடந்தபடியே. கஷ்டம்தான், டிஃபிகல்ட். இயேசுநாதர் நடந்தபடி என்னால் நடக்க முடியுமா என்பதை குறித்த கேள்வி இருக்குத்தான் செய்தான். நடக்கணும், முயற்சி செய்யலாமே. 3 விதத்தில் நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். 1, in loving others. மற்றவர்களை நேசிக்கும் போது பைபிள் சொல்லுது, ஒருவர் நேசியுங்கள், நான் நேசித்தபடியே நேசியுங்கள். யோவான் 13:34. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாயமற்ற அன்பு இருக்கணுங்க. இழிச்ச வாய் அன்பு இல்லை. ஹலோ நல்லா இருக்கிறீங்களா, அங்கே தான் ரொம்ப அன்பு தான். போன உடனே திட்டுறது இல்லையா, போலியான அன்பு. வாயளவில் இருக்கிற அன்பு, உணர்ச்சிகளின் அடிப்படையில் இருக்கிற அன்பு. I call it puppy love. நாய்க்கு பிஸ்கெட் போட்டா நாக்கு தொங்க போட்டு நிமிர்ந்தாலும் வரும். அது அன்பல்ல, பிஸ்கெட். கடவுளுடைய பிள்ளைகள் மாயமற்ற அன்பு எல்லா சூழ்நிலையிலும் காட்ட வேண்டும். மன்னிப்பதில் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், கர்த்தர் மன்னித்தபடி நாம் மன்னிக்க வேண்டும். என்ன அது விசேஷம்? When God forgives, He releases from the consequences too. அன்பான் ஆண்டவர் மன்னிப்பு வரும்போது மறக்கிறாரு, ரெக்கார்டு வச்சிருக்கிய விடுதலை தருகிறாரு, இப்பேற்பட்ட பாவியை மன்னிச்சு விடுவிக்கிறாரு. 3வது, in serving others. மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவிட்டு சொன்னார்,
நான் மாதிரியை வைத்து போகிறேன், நீங்களும் அப்படியே செய்யுங்கள். மாத்தினாரா? அப்படியே செய்யுங்கள். ஆண்டவருக்கு சேவை செய்வதில் என் இஷ்டம், என் தேர்ந்தெடுப்பு, நான் யாருக்கு செய்ய விரும்புகிறேனோ அவங்களுக்கு, என்னுடைய பார்வைக்கு எது நல்லா இருக்கோ அது, எது அட்ராக்டிவா இருக்கோ அது எனக்கு இல்லை. கடவுள் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாதபடி, நோ ரிசர்வேஷன், சேவை செய்தார். எதிராளிக்கும் சேவை செய்தார். We are in a small community here. Within this church, small community, we may have some differences, indifferences, preferences. கடவுளுடைய அன்பின் வெளிச்சத்திலே பார்த்ததெல்லாம் ஓடிடணும். சீசனுக்கு சேவை செய்யும் சுயமற்ற கூட்டம் தேவை. Walk as Jesus walked. கடவுளை நேசிக்கிற மக்கள், கடவுளுக்குள்ளே நிலைத்திருக்கிற மக்கள், நல்ல காலத்தில் மாத்திரமல்ல எல்லா காலத்திலும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு நடப்பார்கள். God's saints maintained the spiritual rhythm even in normal times, good times and bad times. God is good all the time. ஒரு பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா? God is good all the time. Then மேடையில் நல்லா தான் இருக்குது பாடுறதுக்கு. ட்ரம் இருக்குது, லைட் இருக்குது, மைக் இருக்குது, கோட்டை சூட்டம் போட்டுக்கிட்டாங்க. சூழ்நிலையில் நல்லா இருக்குது. God is good all the time, all the time. God is good. Fine. Do you say God is good in bad times? God is good in ordinary time. எல்லா காலத்திலும். Nothing should distract us. Abiding that experience. தானியேல் அவனுடைய நண்பர்கள் வேறு தேசத்தில் இருந்தார். பாபிலோனிய தேசம், விக்கிரக ஆராதனை இருந்த தேசம். அவர்கள் சுகமாய் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அரண்மனை வாழ்க்கை. But they refused boredom. கர்த்தரோடு நடந்தார்கள். சிறைச்சாலையை தூக்கி போட்டார். சிங்கம் இருந்தது கெபியில. அங்கேயும் ஆண்டவரோடு நடக்கும் அனுபவம் தானியேல். அக்கினியிலே தூக்கி போட்டார்கள். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை. உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? ஐயோ எனக்கு தான் அக்கினி, எனக்கு தான் நெருப்பு. நடந்தார்களே. பவுல் சிறைச்சாலையில் இருந்தாரு, அமைதியா இருந்தாரா? ஆண்டவரோடு நடக்கும் அனுபவம் அதுதான். ஏனோக்கு எத்தனை வருஷம் நடந்தாரு? இப்போ 2 வருஷம் தானே, 2 வருஷம் சீனியர் ஆயிடுறாங்க, அப்படிதானே? 300 வருடம். நீங்கள் யூதா புத்தகத்தை படிச்சு, யூதா நிருபத்தை படிச்சீங்கன்னா 14ஆம் வசனத்தில் 16ஆம் வசனம் வரைக்கும் மோசமான ஒரு சந்ததி, கரைபட்ட சமுதாயம், எதிர்மறையான சமுதாயம், ரொட்டாட்டம் பிடித்த மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் இருந்த போதும் அவர் நடந்தார். ஏனோக்கு நடந்தான், கர்த்தரோடு நடந்தான். யாரோடு நடக்கிறீங்க? Walking with God means dependency, total dependency on God in every step of faith. சில பேர் கடவுளுக்கு முன்னாடி ஓட முயற்சி செய்கிறார்கள். ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், மை கேலண்டர் மூவ்ஸ் வெரி ஃபாஸ்ட் பிரதர். ரொம்ப டேஞ்சர். கடவுளுடைய கேலண்டரை தாண்டி போகிறது அபாயம். ஒன் டே அட் அ டைம் இஸ் காட்ஸ் பிரின்சிபல்.
ஒவ்வொரு நாளும் அவரோடு நடப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட நியதி. ஸ்டெடி மூவ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்முடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? ஒரு நாள் நான் கடவுளை மகிமைப்படுத்தணும். திரும்ப சொல்லட்டுமா, கடவுள் மாறி நடக்கிறது கஷ்டம்தான். ஆனால் கடவுள் மாறி நடக்கணுன்ற ஆசையாக இருக்கலாமே, நடக்க உதவி செய்வாரே. ஆண்டவரை சார்ந்திருக்கும் வாழ்க்கையே ஸ்திரமான வாழ்க்கை. அடுத்த வார்த்தை உலகம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். யாராவது வாசிங்கள். சரி, இதுவரைக்கும் சொன்னாரு வார்த்தை, நடத்தை. இப்ப சொல்றாரு இதில் அன்பு கூற வேண்டாம். நெகட்டிவ் கமாண்ட். நோ டு வேர்ல்ட்லினஸ். கிளியர் வார்னிங். நம்ம எல்லாருக்குமே இந்த போராட்டம் இருக்கிறது. நாம் வாழும் உலகம் தீமையின் தாக்கம் நிறைந்த உலகம், தீமையான உலகம். நாம் உலகத்திலே வாழ்கிறோம் என்பது நிச்சயம், நிஜம். ஆனால் உலகத்தானாக வாழ்வது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. There's a difference between the worldliness and living in the world. Worldliness என்ன? ஆண்டவர் சொன்ன கருத்தெல்லாம் மாற்றி மாற்றி சொல்றது. எல்லாம் மாற்றி வச்சுப்பார். அது இல்லை பிரதர், இதில் திருச்சபை நாடகம் ஆடுறோம் அப்படின்னா பேரடைம்ஸ். நான் வரும்போது சிங்கப்பூரில் கை தட்டினாங்க. எப்படி கை தட்டினாங்க? இப்படி எப்படி தட்டினாங்க. நான் இப்படி தான் தட்டுறேன். ஏன் எப்படி தட்டுற? அங்கே தட்டுறாங்கங்க. உலகத்தின் வழிமுறைகள் சில நேரத்தில் காரணமில்லாதபடி நம்மை தூண்டும். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. At times we are tied to these earthly possessions. வேணாம் நான் சொல்லலை. நீ காலையில் நான் வசனத்தை வாசிக்கும் போது அதுதான் யோசித்தேன். ஆண்டவர் நம்ம போஷித்து நடத்தி வருகிறாரு. அவருடைய அன்பு, அவருடைய போஷிப்பு, அவருடைய நோக்கம் மாறுறதே கிடையாது. நாம தான் மாத்திக்கிறோம். பாப்பா, Antichrist is in full force. அப்படிதானா? அந்தி கிறிஸ்துவானவன் கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்பாடுகளிலே ரொம்ப தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறான். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கு. 18ஆம் வசனத்தில் அவன் என்னெல்லாம் செய்வான்? தேவனுக்கு விரோதமான செயல்களை, சந்தேகங்களை தூண்டி விடுகிறான். பிசாசு அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை செஞ்சானே, இது சொன்னது உண்டா ஆண்டவருன்னு கேட்டானே, அதே மாதிரி சந்தேகங்களை இப்போதும் விசேஷமாக வாலிபர்கள் மத்தியில். யங் பீப்புள், do not be deceived. Do not be deceived. Don't think your degree, your university, your intellect deceive you. Deceive you. Antichrist is always making things for him, diverting us. மாற்று வழிமுறைகள்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல்னு
ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு வாழ்க்கை. ஒன் மேன் ஒன் உமன் லைஃப் டைம். அப்படித்தானே? இதை ஸ்லோவா பிசாசு அழிச்சிக்கிட்டே வரும். ஒரு ஆள் வந்து சொன்னார், பாஸ்டர் ஐம் ஓகே, ஐம் ஒன் அட் அ டைம். ஒரு டைம் ஒன்று வச்சுப்பேன், எத்தனை தடவை மாற்றுவேன் தெரியாது. Nonsense. Nonsense. If you are sitting here with that and thinking, woe unto you. Woe unto you. This is not God's way. This is not God's way. Holiness is creeping inside. It seems to be attractive. ரொம்ப கவர்ச்சியா இருக்குது பார்த்தா. கேட்கறதுக்கு நல்லதாங்க இல்லையா? ஆனா அது அக்லி. 3 காரியங்கள் வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சரி, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. The devil is still using this strategy in a subtle way. பிசாசானவன் தந்திரமாக அநேக கடவுளுடைய பிள்ளைகளை சிக்க வைத்து அழித்து கொண்டிருக்கிறான். சில நேரத்தில் மெஜாரிட்டி அவன் பக்கம் போயிடுது. அப்படிதானே? பிங்க் டாட்னு ஒரு கூட்டம் வருது பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் சென்னையில் நான் வாழ்ந்த காலத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள் பேசுறதுக்கே வைக்கும். அந்த வார்த்தை உச்சரி கூட மாட்டாங்க. எல்ஜிபிடி. இப்போ சென்னையில் ஒரு பெரிய என்னது ரேலி நடக்குது. யாரெல்லாம் போகிறான்? படிச்சவன், அதிகாரி, சினிமா, எல்லாரும் சேர்த்துட்டாங்க. மாஸ். Majority seem to fall. Carefully, it reverses the order. ஏன் சொல்றேன்னா, அவன் அழகாக கடவுள் அமைத்து தந்த அந்த ஒழுங்குமுறையை தலைகளை மாற்றி போட்டான். அதனால சில பேர் சொல்றாங்க, எனக்கு தான், தனக்கு மிஞ்சியதான் சொல்றோம். பார்த்தீங்களா? Me first. Where is God? Lost. Or second. If your priorities set yourself in the first, you are on a dangerous path of deterioration. உங்களுடைய முன்னுரிமைகளிலே ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிவிட்டீர்கள் என்றால் பிசாசுடைய தந்திரமான எண்ணங்களுக்கு நீங்கள் இரையாகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். யோவான் சொல்றாரு, 2:17, உலகமும் அது விளைவுகளும் ஒழிந்து போகும். நாம் நிலைச்சிருக்கிறோம் நினைக்கிற சில காரியம், பெர்மனண்டா இருக்கோம் நினைக்கிற சில காரியம் காணாமல் போயிடும். யோபு கேட்டா கட்டாயம் சொல்லுவார், நான் கூட நினைச்சேன் அப்படிதான், ஒரு காத்து வீசிச்சு எல்லாம் போயிடுச்சு. Nothing stays on. The world and its desires pass away. Be careful. Do not love the world. இப்போ உலகத்தில் நம்ம சட்டை போட்டுக்கணுமா, நமக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும். கடவுளை நேசிக்கிறது முதலாவதாக வைக்க வேண்டும். ரிமெம்பர், அந்த காலத்தில் என் மனைவி எனக்கு திருமணத்துக்காக நிச்சயப்பட்ட பின்பாக ரொம்ப கஷ்டம். நான் கிராமத்தில் இருந்தேன். ஒரு ஏர்மெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது அதை விட கஷ்டம். முதலாவது நேரத்தில் அவங்க மறந்துட்டாங்கன்னு நான் தெரியல, ஞாபகம் இருக்கு. சிசிலியா, ஐ லவ் யூ, பட் ஐ லவ் காட் மோர் தேன் யூ. ஞாபகம் தெரியல. I love you. I love God more than you.
whom do you love most? All things will pass away. அப்ப என்ன நிற்கும்? அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும், do the will of God. That's the command I want to leave with you. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சரி, கடவுளுடைய சித்தம் நமக்கு மாறுவதே கிடையாது. அது நித்தியம். பிசாசின் தந்திரம் நித்தியத்தை குறித்த பார்வையை அப்படியே மங்க செஞ்சிட்டான். உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் நிரந்தரம் போல நம்ம காட்டுகிறான். மேற்பூச்சான காரியங்கள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வச்சு நம்ம மயக்கி போட்டு இயேசுகிட்டயே பிசாசு சொன்னான், அதெல்லாம் தரேன் உனக்குன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி ஏமாத்துறான் நம்மளையும். இயேசுநாதர் ஏமாறல, நாம் நேரத்தில் ஏமாந்துட்டோம். After all this achievement, if you don't fulfill the will of God, you and I are pathetic. கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் நானும் நிறைவேற்றி முடிக்கலன்னா நம்மை போல பரிதாபப்படக்கூடிய யாரையும் நினைச்சுக்கலாம். நாம் பரிதாபத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவோம். Fulfilling the will of God is the greatest achievement. After all that you have done and said, இறுதியில் well done சொல்லும்போது, it's not the achievements, the will. Yes, அதான் பண்ணி முடிச்சார், சித்தத்தை செய்து முடித்தார். ஒரு ஜெபம் நம்மளாம் செய்யலாமா? ஆண்டவரே, abide with me, I abide in you. ஹென்ரி பிரான்சிஸ் லைட் சொல்லி ஒரு ஆங்கிலிக்கன் போதகர் இருந்தார். நல்ல போதகர், பாட்டுக்கெல்லாம் எழுதுவார். அவருக்கு டிபி வந்துச்சு. அந்த காலத்தில் டிபி இப்போ கேன்சர் மாதிரி வந்தால் காலி, மருந்து இல்லை. டிபினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அவர் எழுதினார், நீங்காதிரும். நம்ம ராத்திரியில் பாடுற பாட்டு இல்லையா, ஈவன் டைட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சாயங்காலத்தில் ஈவினிங் சர்வீஸில் அந்த பாட்டு பாடுவாங்க, இல்லை சாவில் பாடுவாங்க. ஆனால் அவர் அர்த்தத்தோடு பாடினார், உயிரோடு இருக்கும்போதே பாடினார். Abide with me. He was a vicar in England. 1747 ஆண்டு ஒரு sermon preach பண்ணார், Abide என்ற sermon. அப்போ எழுதின பாட்டு தான், Abide with me, O God. 1847 ஆண்டு அவர் மரித்து விட்டார். சில மாதங்கள் கழித்து மரித்தார். அந்த பாட்டு ஒரு அர்த்தமுள்ள பாட்டு, நீங்கள் படிச்சு பாருங்க, நிறைய இருக்கு. நேரம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அமர்ந்திருக்கு நிலைத்திருப்பது தான் வாழ்க்கை. Abiding in God is the safest thing I can do, you and I can do. நிலைத்திருப்பதே நாம் பாதுகாப்பாக செய்யக்கூடிய ஒரு காரியம். அது பாதுகாப்பு, நிறைவு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.